அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நகர்வல் நிகழ்ச்சி. உலக நகர்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜானே. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உலக நகர்வல் நிகழ்ச்சியில் முதலில் நாங்கள் ஈரான் தொடர்பாக பார்ப்போம். கடந்த வாரம் நாங்கள் வெனிசுவேலாவில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெனிசுவேலாவுடைய அதிபரை நாடு கடத்தினார் என்ற விடயங்களை பார்த்தோம். இன்னும் அதில் நிறைய தகவல் இருக்கின்றது. நாங்கள் இதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதலை நடத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டு வந்தீர்கள், இஸ்ரேல் ஈரான் இவர்களுக்கிடையில் இரண்டாவது போர் வரப்போகின்றது என்று நீங்கள் கூறிக்கொண்டு வந்திருந்தீர்கள். ஓரளவுக்கு உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அங்கே போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஈரானில். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார், ஈரானிய பொதுமக்கள் இறந்தால் தாங்கள் அங்கே அவர்களை பாதுகாப்பதற்கு தயார் நிலையில் நிற்கின்றார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். ஈரான் தயார் நிலையில் நிற்கின்றது, எங்களுக்கு போர் வேண்டாம், ஆனால் போர் வந்தால் தடுப்பதற்கு முறியடிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லி. யார் ரெடி? ஈரான் ரெடியா, அமெரிக்கா ரெடியா? என்ன நிலைமை என்று கூறுங்கள். ஈரானில் ஈரானை தொடர்ச்சியாக ஒரு போருக்குள் தள்ளி ஏதோ ஒரு வகையில், அதாவது ஆப்ஷன், இப்ப வெனிசுலாவில் இடம்பெற்ற போரின் போது முன்வைத்திருந்தார்கள் 5 ஆப்ஷன். ஒன்று நேரடி பட நடவடிக்கை, தாக்குதல் நடத்துவது, CIA மூலம் உள்ளுக்கு ஆக்களை சுட்டுக் கொள்வது, கைப்பற்றுவது என்று அதில் ஒன்றை செய்தார்கள். அதே போல ஈரானிலும் பல ஆப்ஷன். அப்ப அமெரிக்காவோட இந்த மேற்குலக இஸ்ரேலோட மோதுறதுன்றது ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலான விடயமாக மாறி இருக்கின்றது. முதலில் உங்களுக்கு தெரியும், குறிவைத்து இராணுவ தளபதிகள், அணு விஞ்ஞானிகளை தாக்கி அளித்தார்கள். பெருமளவான மொசாட் உளவாளிகளை உள்ளுக்கு அனுப்பி கடும் சேதங்களை ஏற்படுத்தினார்கள். ஈரான் கிட்டத்தட்ட 1 மில்லியன் ஆப்கான் மக்களை நாடு கடத்தியிருந்தது. பெருமளவான இந்தியர்களை கைது செய்திருந்தது. இப்போதும் இந்த மொசாட் உளவாளிகள் உள்ளுக்குள் புகுந்து அங்குள்ள முஸ்லிம் மக்களின் வெவ்வேறு பிரிவுகளுக்கு இடையில் பிரிவினையை தூண்டி ஒரு போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் 2 விதமான செய்திகள். ஒன்று, மேற்குலகத்தின் ஊடகங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய அளவான போராட்டங்கள் இடம்பெறுவது போலவும், அங்கு இல்லாம 100 நகரங்கள் பத்தி எறிவதும், அங்கு பெருமளவானவர்கள் கொல்லப்பட்டது போலவும் காட்டுகிறார்கள். ஆனால் அங்கத்தே தகவல்களின் அடிப்படையில் அவ்வாறு போராட்டங்கள் நடக்கிறதால் அவ்வளவு இவர்கள் கூறிய அளவுக்கு அங்கு பெருமளவில் இல்லை. இந்த போராட்டங்கள் ஏனென்று சொன்னால், இந்த அமெரிக்கா தொடர்ச்சியாக கொண்டு வந்த தடைகளால் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சி, அந்த மக்களுக்கான பணம், அதாவது அவர்களின் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு, அவர்களிடம் வேலை வாய்ப்புகள் இல்லை, இதுகள் தான் அதற்கு மிக முக்கிய காரணம். அந்த சூழலையும் இவர்கள் மேற்குலகத்தான் உருவாக்கியது. பெஞ்சமின் நெத்தனியாவு சொல்கிறார் என்னென்றால், மிக விரைவில் ஈரான் விடுதலை பெறும். விடுதலை பெற்று யாருக்கு விடுதலை என்றதை அவர் கூறவில்லை. இவர்களிடம் வந்தால் அது விடுதலை என்றதுதான் அர்த்தம். ட்ரம்ப் கூறியிருக்கின்றார், அந்த ஈரான் போராட்டக்காரர்களை சுடுவது ட்ரம்புக்கு பெரும் கவலைகளை ஏற்படுத்தி இருப்பதாகவும், இந்த ரெட் லைனை ஈரான் தாண்டி விட்டது என்றும், தான் அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக குண்டை வீச போகிறேன் என்றும் மிரட்டி கொண்டிருக்கின்றார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈரான் தங்களிடம் பேசுவதற்கு முயன்றதாகவும், தாங்கள் பேசுவதை விட தாக்குதல் தான் ஒரே ஆப்ஷன் என்று தாங்கள் முடிவெடுத்திருப்பதாகவும் அறிக்கைகள் கூறுகின்றன. பலதரமான அறிக்கைகள் வருகின்றன. பிரித்தானியாவில் இருந்து வெளிவருகின்ற டெலிகிராஃப் கூறியிருக்கின்றது, டார்கெட் எந்தெந்த நிலைகள் என்பதை இவர்கள் தீர்மானித்து விட்டதாகவும் தாக்குதலுக்கு. ஏனென்று சொன்னால், போராட்டக்காரர்களை சுடுவது பாதுகாப்பு படையினர் என்றபடியால் பாதுகாப்பு படையினரின் முகாம்களை தாக்கி அளிப்பது தங்கள் இலக்காக இருப்பதாகவும், ஆனால் அமெரிக்காவின் ஜெனரல்களின் அடிப்படையில் ஈரான் திருப்பி தாக்கும் என்றதையும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதுவரை இடம்பெற்ற இந்த மோதல்களில், இந்த உள்ளூர் கலவரங்களில் கிட்டத்தட்ட 30 ஈரானிய படையினர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். போராட்டக்காரர்கள் 192 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 2600 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கொல்லப்பட்டவர்கள் 2000 பேர் என்றும் வேறு சில அறிக்கைகள், இப்ப நோர்வேயை தளமாக கொண்ட என்ஜிஓக்கள், மற்றது ஹியூமன் ரைட்ஸ், அவர்கள் தெரிந்தார் அவங்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ், இந்த என்ஜிஓக்கள் எல்லாம் மேற்குலகம் சார்ந்தவர், அவர்கள் எல்லாம் கூட்டித்தான் சொல்லுவார்கள். கருப்பு பை வழியில் இதுகள் எல்லாம், பொடிகள் எல்லாம் அடக்கப்பட்டிருக்கிறது, அப்படி இப்படி. இந்த நிலையில் ஈரான் தங்களுக்கு சார்பாக, அதாவது அரசுக்கு சார்பான ஒரு பேரணியை திங்கட்கிழமை ஒழுங்குபடுத்தி இருந்தது. அந்த பேரணியில் கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான மக்கள் கலந்து கொண்டதாகவும், அதில் வெளிவார அமைச்சர் அப்பாஸ் அரகஷி
மற்றது ஈரான் அரசு தலைவர் மசூத் பெசஸ்கியன் உட்பட பெருமளவானவர்கள் அதில் கலந்து கொண்டிருந்தார்கள். இப்ப இரு தரப்பும் அதாவது ஈரான் தனது பலத்தை காட்டுவதற்கான பேரணி, எதிர்த்தரப்பில் உங்களுக்கு தெரியும், இந்த எதிர்த்தரப்பின் தலைவராக இப்ப அதாவது முன்னர் ஈரானில் இருந்து மகன், முன்னைய ஆட்சியாளர் மகன் ரேசா பலவி, அவர்தான் அமெரிக்காவில் தான் அவர் தங்கி இருக்கின்றார். அவர்தான் தன்னை அடுத்த ஈரான் தலைவராக பிரகடனப்படுத்தி அவர்தான் இந்த போராட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு அமெரிக்கா அவரை தயார்படுத்தி விட்டது என்று சொல்லுகிறார். அங்கிருந்து அவர் நேரடியாகவே போட்டிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இருந்தா போல 90 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்திருந்தது அவற்றை சமூக வலைத்தளங்களில். பிறகுதான் போட்டிருந்தார்கள், அதெல்லாம் அந்த பூஸ்ட் பண்ணி காட்டுகிறார்கள், இவர்கள் தாங்களாயே ப்ரொஜெக்ட் பண்ணி உருவாக்கி அப்படி காட்டுகிறார்கள் என்று சொல்லி. இப்ப பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஈரான் 60 மடத்தியாளர்களுக்கு இன்டர்நெட்டுகள் நிப்பாட்டி விட்டார்கள். என்னென்று சொன்னால், இந்த வாட்ஸ்அப்பின் ஊடாகத்தான் இந்த தகவல்களை பரவி இந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கிறார்கள். ஆனால் ஸ்டார்லிங்க் இலோன் மஸ்க் அதைத்தான் போராட்டக்காரர்கள் பயன்படுத்துகிறார்கள். அது பெருமளவில் வேலையான சேட்டலைட் கம்யூனிகேஷன். இப்போது அதையும் முதலில் 20% முடக்கினவர்கள் இப்போது 90% ஸ்டார்லிங்கை முடக்கி விட்டார்கள். அதுக்கு ரஷ்யாவும் சீனாவும், அந்த ரஷ்யாவின் விமானங்கள் 4 தடவைகள் வந்து இறங்கியது. அதில் கொண்டு இப்ப ரஷ்யா ஸ்டார்லிங்கை உக்ரைனில் முடக்கித்தான் வைத்திருக்கிறது. அதே உபகரணங்களை கொண்டு அந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் என்று சொல்றது. இப்போ ட்ரம்ப் இலோன் மஸ்கை கூப்பிட்டு சொல்லி இருக்கிறார், நீங்கள் இன்டர்நெட்டை நீ வேலை செய்ய பண்ண வேண்டும் என்று சொல்லி. என்றால் அது இல்லாமல் இவர்களுக்கு தகவல்களை ஒருங்கிணைப்பதும் கடினமாக இருக்கின்றது. அதாவது இந்த செவ்வாய்க்கிழமை ட்ரம்ப் தனது ஆலோசகர்களை சந்திக்கிறார், எந்த ஆப்ஷனை ஈரானுக்கு எடுப்பதென்று. ஆனால் ஈரான், நீங்கள் சொன்னது போல ஈரானும் ரெடியாகத்தான் இருக்கின்றது, வெனிசுலா போல இருக்காது என்று கூறுகிறார்கள். பார்ப்போம். இனி வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது, பிபிசி நிறுவனத்தை பொறுத்த மட்டும் நேற்றைய செய்தியை பார்க்கும் பொழுது 650 பேர் இறந்தனர் என்று சொல்லுகிறார்கள். சிலர் கூறுகிறார்கள் 2000க்கு மேல் இறந்தவர்கள் என்று கூறுகிறார்கள். இப்போ நீங்கள் கூறியது பல ஊடகங்களில் காட்டுவது, அதாவது சார்பானவர்களுடைய நிறைய பேர் அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள், எதிரானவர்கள் கொஞ்சம் பேர் இருந்தார்கள். இருந்தாலும் அங்கே இறந்தவர்களுடைய உடலங்களை அடக்கக்கூடிய அந்த பை காட்டியிருந்தார்கள். இது ஊதி காட்டுகிறார்களா அல்ல உண்மையில் அவ்வளவு பேர் இறந்திருக்கிறார்கள்? 200 பேர் இறந்திருக்கலாம். ஏனென்று சொன்னால் படையினர் கூடி 30 பேர் இறந்திருக்கிறார்கள். போராட்டக்காரர்கள் பெருமளவில் ஆயுதங்களுடன் வந்திருக்கிறார்கள். அப்ப இது ஆயுதங்களை யார் வழங்கியார்கள் என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அப்ப அதாவது திங்கட்கிழமை ஈரான் அங்கிருக்கின்ற பிரித்தானியா, ஜெர்மன், பிரான்ஸ் மற்ற ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இந்த தூதுவர்களை அழைத்து இந்த போராட்டக்காரர்கள் இவ்வாறு இந்த தாக்குதல்களை மேற்கொள்கிறார்கள், இவ்வாறு பொது சொத்துக்களை கொளுத்துகிறார்கள் என்ற வீடியோக்களை போட்டு காண்பித்திருக்கிறார்கள். நீங்கள் சில ஊர்வலகங்களை கூட மில்லியன் கணக்கான மக்கள் ஈரான் அரசுக்கு எதிராக திரண்டதாக காட்டியிருந்தார்கள். ஆனால் இப்ப அந்த என்னென்றால் அதை ஜூம் அவுட் ஜூம் இன் என்று இப்ப நீங்கள் ஜூம் இன் பண்ணி பார்க்க பெருசா காட்டுவார்கள், ஒரு பல மில்லியன் மக்கள் நிக்கிற மாதிரி. ஆனா ஜூம் அவுட் பார்த்தினால் ஒரு பெரிய வீதியில ஒரு கொஞ்சம் பேர் நடந்து போகிறார்கள், அவ்வளவுதான். அப்படியான அந்த கணக்க பழைய வீடியோக்களை ஏற்றுகிறார்கள். முன்னர் நடந்த பஸ்ஸை முன்னர் கொளுத்தினதை போடுகிறார்கள். ஆனாலும் சேதம் ஏற்பட்டிருக்கிறது, ஈரான் சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. அவர்களே கூறுகிறார் 100க்கும் மேற்பட்ட நகரங்களில் கலவரங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த ஸ்டார்லிங்கை முடக்கிய பிற்பாடு அது கொஞ்சம் குறைவுக்கு வந்திருப்பதாக கூறுகிறார். சார், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருந்தார், தெஹ்ரானில் இருந்து வருகின்ற காட்சிகளை தங்களுடைய இராணுவத்தினர் பகுப்பாய்வு செய்கிறார்கள். தேவை இருந்தால் இவர்கள் முரட்டுத்தனமாக செயல்பட்டால், தேவை இருந்தால் அங்கே சென்று அந்த மக்களை பாதுகாக்க தயார் என்று சொல்லுகிறார். இப்ப நீங்களும் கூறினீர்கள் போர் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று கூறும் பொழுது, இப்ப பாருங்கள், கடந்த ஜூன் ஜூலை மாதத்தில் நடந்த போரை பார்த்தீர்கள் என்றால் 12 நாட்களில் அந்த போர் முடிவுக்கு வந்துவிட்டது. கடந்த ஜூன் ஜூலையில் நடந்த அந்த போரின் பொழுது அதில் இருந்ததை விட இப்பொழுது அதிகமாக தங்களுடைய ஆயுதங்கள் இருக்கின்றன என்று செய்திகள் வருகிறது. இது எவ்வளவு உண்மை? அப்படி என்று சொன்னால் ஈரான் இஸ்ரேலை அழிப்போம் என்றும் கூட சொல்லி இருக்கிறார்கள். இதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? ஏவுகணைகள் ஈரான் முன்னேதை விட இப்போது அவர்களிடம் அதிக அளவான ஏவுகணைகளை உற்பத்தி செய்திருக்கிறார்கள். அதிக அளவான ஆளில்லாத தாக்குதல் விமானம், ஆளில்லாத தாக்குதல் விமானங்களில் ஈரான் தான் எக்ஸ்பர்ட் உலகத்திலேயே. ஏனென்றால் ரஷ்யா என்ற போர்லேயே அது ஈரானிடம் தான் ரஷ்யாவே அந்த டெக்னாலஜியை வாங்கியிருந்தது.
அப்ப ஈரான் இப்போது என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது இந்த கட்டாரில் இருக்கின்ற அமெரிக்காவின் மிக முக்கிய தளமான அல் உதை அந்த தளத்தை தாக்குவார்கள். அதைத்தான் முன்னரும் தாக்கியிருந்தார்கள். அதே போல இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தலாம். இப்ப ரஷ்யாவுக்கு ஓரளவு விளங்கி இருக்கின்றது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தலாம் என்று. ரஷ்யாவின் விமானங்கள் இஸ்ரேலில் இறங்கி இஸ்ரேலில் இருக்கின்ற தனது தூதரக அதிகாரிகளை ஏற்றிக்கொண்டு செல்வதை போட்டிருக்கிறார்கள். அதே சமயம் ஈரானுக்கு வந்து போன விமானங்களில் ஈரானில் இருக்கின்ற தங்க அதாவது கையிருப்புகளை ரஷ்யாவுக்கு மாற்றி கொண்டிருப்பதாகவும் கூறுகிறார்கள். அதனால் அது எவ்வளவு உண்மை பொய் என்று தெரியாது. ஆனால் ஈரானுக்கு வந்து இறங்கிய விமானங்களில் ரஷ்யா வந்து இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேருக்குரிய இதுகளை கொடுத்து இலோன் மஸ்கின் இந்த ஸ்டார்லிங்கை முடக்குவதற்கு அதை கொடுத்திருக்கிறார்கள். இப்ப சீனாவும் சொல்லி இருக்கிறது, வெனிசுலா மாதிரி ஈரானை தாங்கள் பார்த்து கொண்டிருக்க போவதில்லை என்று கூறி. ஈரான் ஒரு முக்கிய ஒரு களமுனையாகத்தான் இருக்கும். ரஷ்யாவின் ஐகண்டர் மிசைல்ஸ் கூட அங்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் இன்னும் தெரியவில்லை. அது தாக்குதல் நடக்கும் போதுதான் தெரியும். ஆனால் ஈரான் ஏற்கனவே இருக்கின்ற ஏவுகணைகள் உங்களுக்கு தெரியும். கடந்த ஜூன் மாதம் இடம்பெற்ற 12 நாள் சமரில் வந்து இஸ்ரேலின் அத்தனை இலக்குகளையும் தாக்கியிருந்தது. மொசாட்டின் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து நவ்கேப் விமானப்படை தளம் வரையிலும் இவர்களுடைய சேதங்கள் இருக்கவில்லை தானே, அவர்கள் காட்டவில்லை. ஒன்றையும் அவர்கள் காட்டவில்லை. பிறகுதான் வந்து கொண்டிருக்கின்றது. அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கீழே தான் அண்டர் கிரவுண்டுக்குள்ள மொசாட்டின் தலைமையகம் இருந்தது. அந்த தலைமையகம் அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் ஒன்றையுமே வெளியில் காட்டவில்லை. அதான் அந்த பிரச்சனை. மற்றது பலர் அதை சமூக வலைத்தளங்களில் போட்டவர்கள் கூட கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அப்ப இதென்றால் அப்ப ஈரான் ஏவுகணைகளை கூட தடுக்க முடியாமல் போயிருந்தது. இப்ப கட்டாருக்குள்ள அமெரிக்காவின் அந்த மத்திய கிழக்குக்குரிய தலைமையகம் கட்டாருக்கு தான் இருந்தது. ஆனால் அந்த தலைமையகத்தால் கூட ஈரான் ஏவுகணைகளை தடுக்க முடியாமல் இருந்தது. ஆளில்லாத தாக்குதலும் செலவு மிக்கதாக இருக்கிறது. தடுப்பது வேறு விடயம், செலவு மிக்கதாக இருக்கு. ஏவுகணைகளால் தாக்கி இஸ்ரேலை அழிக்க முடியும். அதற்கான அந்த ஏவுகணைகள், இந்த பலமான ஏவுகணைகள் இருக்கிறதா? பலமான ஏவுகணைகள் இப்ப 2 டன் 3 டன் இடையுள்ள போஹெட்ஸை காவிக்கொண்டு போறது எல்லாம் இருக்கின்றது. ஆனால் இரு தரப்பும் இவர்கள் பெருமளவில் இப்ப இஸ்ரேலுக்கு ஈரான் தாக்குதலை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பொதுமக்களை தாக்கியதாக இல்லை. ஆனால் இஸ்ரேலோ அமெரிக்காவோ அதில் ஈனரக்கம் பார்ப்பதில்லை. இப்ப ட்ரம்ப் கூறுகிறார் போராட்டக்காரர்களை தான் பாதுகாக்க போறார் என்று. அதை காசாவில் செய்திருக்கலாம். 67,000 மக்கள் படுகொலை செய்யப்பட்ட போது இந்த மனிதாபிமானத்தை அங்கு காட்டியிருக்கிறார். இப்ப முழுக்க பொலிட்டிக்ஸ் தான். இதில் என்னென்ற தக்கன பிழைக்கும் தகாதன அழியும் என்றது போல இதில் தப்பி பிழைப்பதுதான் இப்போது உலகத்துக்கு இருக்கின்ற ஒரே ஒரு வழியாக இருக்கின்றது. எல்லா இடமும் போர் மெல்ல மெல்ல சூழப் போகின்றது. இந்த டக்கர் கார்ல்சன் கூறியது போல அமெரிக்கா $1.5 டிரில்லியன் பாதுகாப்புக்கு ஒதுக்கி இருக்கிறது அடுத்த வருடம் என்று சொன்னால் ஒரு 3வது உலக போருக்கு அவர்கள் தயார். சுருக்கமாக, டொனால்ட் ட்ரம்ப் தாக்குதலை மேற்கொண்டால் ஈரான் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அடிக்குமா அல்லது இஸ்ரேலை மட்டும்தான் குறிவைக்குமா? அதாவது அவர்களின் தகவல்களின் அடிப்படையில் அல் உதை என்றதுதான் மிகப்பெரிய படைத்தளம். அதுக்குத்தான் போன முறையும் தாக்கியிருந்தார்கள். அமெரிக்காவின் அத்தனை இலக்குகளும் தாக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல இஸ்ரேலும் தாக்கப்படும், கடும் மோசமாக தாக்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். அதாவது திங்கட்கிழமை ஒரு தகவல் வந்தது. இஸ்ரேல் வந்து மக்களை அந்த பதுங்கு குழிகளை தயார்படுத்தும் வரை கூறியதாக. ஆனால் அதை பேர்ந்து உறுதிப்படுத்த முடியவில்லை. ஆனால் இஸ்ரேல் இராணுவ தளபதிகளை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு போரை தாங்கள் எதிர்பார்த்திருப்பதாகத்தான் கூறுகிறார்கள். இப்ப ஜோன் என்றவர் வந்து முன்னாள் CIA அதிகாரி. அவருடைய கூற்றின்படி பெருமளவான ஆப்கான் மக்களைத்தான் தாங்கள் இப்போது ஈரானுக்குள் அந்த வேவு நடவடிக்கைகளுக்கு ஈடுபடுத்தி இருப்பதாக கூறுகிறார்கள். அதே சமயம் IDF என்ற இஸ்ரேலின் டிஃபென்ஸ் போர்சஸின் முன்னாள் தலைமை அதிகாரி கூறியிருக்கின்றார், கடந்த வாரம் கூட 2 முறைகள் ஈரானை இஸ்ரேல் தாக்குவதற்கான முடிவெடுக்கப்பட்டு பேருந்து கைவிடப்பட்டதாக. அதாவது மயிரிழையில்
அந்த முடிவுகள் தவறாகி போனதென்றால் எந்த நேரமும் தாக்குதல் ஆரம்பமாகலாம். ஆனால் அவர்கள் ஓரளவு அந்த 12 நாள் போரால் ஓரளவு பின்னடிக்கிறார்கள் என்று சொன்னால் இதன் விளைவுகள் எவ்வாறு இருக்கும்? ரஷ்யா, சீனா இவர்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கு? ரஷ்யா தொடர்ச்சியாக ஈரானை பலப்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஈரானுக்குரிய இப்ப எலக்ட்ரானிக் வார்ஃபேரை இப்ப ஸ்டார்லிங்கை முடக்குவதற்கு அவர்கள் தான் துணை புரிந்ததாக தெரியப்படுகிறது. அதே போல ஆயுதங்களையும் கொண்டு போய் இறக்கி இருக்கிறார்கள். சீனாவும் அதே போலதான். சீனாவின் எரிபொருள் விநியோகமாக இருக்கலாம், துறைமுகமாக இருக்கலாம், ஈரான்ல மிகப்பெரிய முதலீடுகளை போட்டிருக்கிறார்கள். இப்ப ஈரானை கைவிடுவது அதாவது ஒவ்வொன்றாக இப்ப வெனிசுலா, சிரியா இவர்கள் ஒவ்வொன்றாக இழந்து கொண்டு போக முடியாது. ஏதோ ஒரு இடத்தில் ஸ்டாண்ட் அப் பண்ண வேண்டிய ஒரு நிலைதான் இருக்கின்றது. இப்ப இதை அதாவது ஈரானை இயலுமான வரை இந்த உதவிகள் கிடைக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து ஈரானில் நடைபெறுகின்ற போராட்டம் தொடர்பாக உண்மையான நிலைப்பாட்டை மேற்கத்திய நாடுகளில் ஊடகங்கள் ஊதி பெருப்பித்து பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்ற விதத்தில் அவர்களுடைய செய்திகளை பரப்பி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உண்மை நிலையை எங்களுடைய உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.